30 வருடங்களாக தொடர்ந்த யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு தற்போது 17 வருடங்களாகின்றன. அந்த யுத்த வெற்றிக்காக இந்த நாட்டில் பெரும்பாலான மக்கள் தங்களது தியாகங்களை செய்துள்ளனர். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, அந்த கௌரவத்தை இராணுவத்தினருக்கும் அன்றைய தலைவர்களுக்கும் இவர்களால் பெற்றுக் கொடுக்க முடியாவிட்டால் இவர்களிடம் அதை பற்றி பேசி பலனில்லை. ஏனென்றால் இவர்களின் வரலாறு துரோகம் இழைத்த ஒன்றாக உள்ளது. நாட்டின் ஜனாதிபதிக்கோ அல்லது பிரதமருக்கோ குறைந்தது ஃபேஸ்புக்கில் அல்லது ஒரு எக்ஸ் பதிவை இடுவதற்கோ முடியவில்லை. வார்த்தையால் கூற முடியாவிட்டாலும் நாட்டின் தலைவர் என்ற வகையில் 30 வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இராணுவத்தினரை வாழ்த்தி ஒரு செய்தியை பதிவிட்டிருக்கலாம். அத்துடன் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட அங்கவீனமடைந்த இராணுவத்தினரை இன்று பார்வையிட சென்றுள்ளதை நான் கண்டேன். ஆனால் பயங்கரவாத நிகழ்ச்சிகளை கொண்டுள்ள சிலருக்கு நினைவு கூறுவதற்கு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. எனினும் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச நினைவு கூறுவதற்கு நேற்று சென்ற போது தாக்கும் அளவுக்கு போலீசார் நடந்து கொண்டதை நாம் கண்டோம். வெட்கம். ஆம், ஓடும் போது விழுவது யார் என்று தவழ்ந்து செல்வர்களுக்கு தெரியாது. அதனால் கவனமாக இருங்கள். அனைத்து இராணுவத்தினரும் தங்களுக்கு மாத்திரமே சொந்தம் என சில அரசியல் கட்சிகளும் சில அரசியல்வாதிகளும் நினைக்கின்றார்கள். அவர்களின் முழு குடும்பமே இராணுவத்தினரின் பாதுகாவலர்கள் என்று நினைக்கின்றார்கள். துரதிருஷ்டவசமாக இந்த நாட்டு இராணுவத்தினர் அவர்களின் சாதாரண கடமைகளுக்கு அப்பாற்பட்டு அதிகார பேராசை கொண்ட அரசியல்வாதிகளின் அரசியல் தேவைகளுக்காக தலையிட வேண்டிய நிலை ஏற்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதனால் யுத்தத்திற்காக சேவையாற்றிய இராணுவ வீரர்கள் சிறைக்கு செல்ல நேரிட்டது. இதற்கு என்ன காரணம்? அந்த அதிகார பேராசையால் நீடித்த கீழ்த்தரமான அரசியல் கலாச்சாரமே அதற்கு காரணமாகும். அப்படி இல்லை என்றால் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி மீது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் எப்படி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது? எவ்வாறு இராணுவ அதிகாரிகளுக்கும் கடற்படை அதிகாரிகளுக்கும் எதிராக அப்பாவி இளைஞர்களை கடத்தியமை தொடர்பில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது எவ்வாறு? அப்படி இல்லை என்றால் விளையாட்டு வீரர்களை கொலை செய்தார்கள் என்றும் ஊடகவியலாளர்களை கடத்தினார்கள், கை கால்களை முறித்தார்கள், கொலை செய்தார்கள் என்றும் இராணுவ அதிகாரிகள் மீது எப்படி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட முடியும்? இவற்றுக்கெல்லாம் காரணம் இந்த அதிகார பேராசை கொண்ட அரசியல்வாதிகள் இராணுவ வீரர்கள் என்ற பெயருக்கு பின்னால் மறைந்து கொண்டு தங்களின் பேராசை மிக்க அதிகார தேவைக்காக அவர்களை பயன்படுத்தியதே ஆகும். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் வீரகட்டியவில் உள்ள சில கல்லறைகளுக்கு அருகில் இராணுவத்தினர் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டதை நாம் அறிவோம். தங்களின் பாட்டிமார்களின் கல்லறைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கவே அவர்கள் நிறுத்தப்பட்டனர். யுத்தத்திற்காக பெரும் அர்ப்பணிப்புகளை செய்த இராணுவத்தினரை அவ்வாறு கல்லறைகளுக்கு அருகில் காவல் காத்து நின்றார்கள். வீரகட்டியவில் உள்ள தங்களின் தென்னந்தோப்புகளின் பாதுகாப்புக்காக பல வருடங்களாக யுத்தத்திற்கு பின்னரும் வருட கணக்காக இராணுவத்தினர் பயன்படுத்தப்பட்டனர். அப்படி என்றால் இது இராணுவத்தினர் மீது கொண்டிருந்த அன்பிலா அனைத்தும் நடந்தது. அது மட்டுமல்ல, கடந்த நாட்களில் இடம்பெற்ற ஒரு விடயமே மகாநாயக தேரர்கள் தலதா மாளிகைக்கு அருகில் கார் பந்தயம் நடத்த வேண்டாம் என அறிக்கை விடுத்துக் கொண்டிருந்த போது இராணுவத்தினரை கொண்டு வேலை வாங்கினார்கள். இது அவர்கள் மீதுள்ள அன்பிலா? இல்லை, இது இராணுவத்தினர் மீதுள்ள அன்பினால் அல்ல. அதே போன்று முன்னாள் ஜனாதிபதியின் புதல்வர்கள் உரிய விதிமுறைகளுக்கு அப்பால் கடற்படை அதிகாரிகளாகினர். இது இராணுவத்தின் மீதுள்ள அன்பிலா? அது அன்பினால் அல்ல. எனவே இராணுவத்தினருக்கான கௌரவம் என்பது வெறும் வார்த்தைகளுக்குள் மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல. அது செயற்பாடுகளின் ஊடாக நிரூபிக்கப்பட வேண்டிய ஒன்று என நாம் கருதுகிறோம்.